நாட்டில் சீரான காலநிலை தொடர்கின்ற நிலையில் இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக நாம் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம் வளிமண்டல வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன். வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு திசையில் நிலை கொண்டிருந்த வலிமைமிக்க தாளமுக்கமானது இந்திய நிலப்பிரதேசத்தை சென்றடைந்து நலிவடைந்துள்ளது. இதனால் காற்றுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்பு இன்று முதல் குறைவடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் மேற்கு, சப்ரகமுக, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காரியூடாக ஹம்மாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மத்தியானத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் காங்கேசந்திரையூடாக திருகோணமலை வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள ஆழமற்ற கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மத்தியானத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடல் பிரதேசங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்.